பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீத் பயிலுவோம் எலி வழி என்ற பாடத்திட்டத்தில் 18வது பாடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த 18th லெசன்ல மாஷா அல்லாஹ் நம்ம 17 பாடங்கள்ல படித்த எழுத்துக்கள், மொத்த எழுத்துக்கள் 28 எழுத்துக்கள் படிச்சோம்ல, அது ஒரு ரிவைஸ் பண்ண போறோம், ரீகால் பண்ண போறோம், ரீகேப் பண்ண போறோம். மஹாரிஜிகளுடைய மீள் பார்வை, ரிவிஷன் செஷன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, தஜ்வீத் அப்படின்னா அது என்ன? அது 3 அம்சங்களை கொண்டது. ஒன்று மஹாரிஜ், எழுத்துக்கள் வெளியேறும் இடம், எழுத்துகளுடைய உச்சரிப்பு, அது வந்து உயர்வானதா, தடிப்பமானதா, மென்மையானதா, தாழ்வானதா, அதை பற்றியான ஃபுல் அதை நம்ம போயம்ல படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது சிஃபாத். சிஃபாத்துங்கிறதுல இருந்து அந்த உயர்வுத்தன்மை, மென்மை அதுங்கிறதும் அதுல அடங்குது. அதை தாண்டி இன்னும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குது. அதை போக போக அடுத்து வரக்கூடிய பாடங்களை படிப்போம். பண்புகள், எழுத்துக்களுடைய ஆட்ரிபியூட் ஆஃப் த லெட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அதை பத்தி நம்ம படிப்போம். தேர்ட் என்ன அப்படின்னா கவாயிது, காயிதா கவாயிது, இன்னும் சில கூடுதலான தஜ்வீத் சட்டங்கள். ஓகே, சோ இது எல்லாமே சேரும் பொழுது தஜ்வீதினுடைய சட்டங்கள் என்பது நம்மளுக்கு முழுமையடையும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மஹ்ரஜ், மஹ்ரஜ்னா என்ன? எழுத்து வெளியேறும் இடம், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட். ஓகேங்களா? ஓகே, அதனுடைய பன்மை என்ன? மஹாரிஜ், எழுத்து வெளியேறும் இடங்கள், வெளிப்படும் இடங்கள், எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ எழுத்தின் ஒலி எந்த இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்றோம்? நம்ம மஹ்ரஜ் அப்படிங்கிறோம். பிளேஸ் ஃப்ரம் வே the letter gets exit, gets out, அதுதான். அப்போ எழுத்துக்களுக்கான அந்த வெளியேறக்கூடிய இடங்கள், அதுதான் நம்ம மஹ்ரஜ் சொல்றோம். மஹ்ரஜ், மஹாரிஜ் ஒருமை பன்மை. ஓகே, மெயின்லி நம்ம வந்து இது வந்து தரவாகணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் பேக் போனே நம்ம கோர்ஸ்ல இந்த மஹ்ரஜ் எழுத்துக்கள் உச்சரிப்புக்கான மெயின் பேக் போனே நிச்சயமா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு போயம் தான், லெட்டர் போயம் தான். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து சொல்லி விடாம இதை நம்ம சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு முழுமையான சக்சஸ் நம்மளுக்கு தரும். அந்த போயம் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? சேர்ந்து சொல்ல போறோம். இது நம்மளுக்கு தரவா வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம 17 லெசன்ஸ்ல நம்ம லெட்டர்ஸை கரெக்டா படிச்சு நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படிங்கறத நமக்கு நாமளே ரீசெக் பண்ணிக்கலாம், செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? சொல்லுங்க. Ma, ba, wa, fa are from the lips. Tongue has many, 12 from the tip. Fa, the, do, ta, da, to, za, sa, so, la, na, ro. From its middle are ja, sha, ya. From its edges are do, ka, ko. 6 from the throat, a, ha, a, ha, ro, ho. And at the end is alif. மாஷாஅல்லாஹ். இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் போயம். இந்த போயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுல பல அம்சங்களை நம்ம சொல்றோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுல 10 விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த 10 விஷயத்தை பத்தி இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்ப்போம். ஓகே, சிஃபாத் அப்படிங்கிறோம் பாத்தீங்களா? சிஃபாத்துங்கிறது நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சிடல. பட் இந்த 28 எழுத்துல இருக்கக்கூடிய பேசிக்கான சிஃபாத்தை நம்ம போயம்ல ஆக்ஷனோடையும் பிராக்டிஸோடையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில எழுத்துக்கள் இருக்கு. அதாவது இப்ப நீங்க இங்கேருந்து பாருங்க, மென்மை, நார்மல் அப்படின்னா கீழே வச்சு நம்ம சொல்லுவோம். சொல்றோம், லைக் ஜாஷாயாலாம் சொல்றோம். எல்லாம் தாழ்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு அதாவது மென்மை. அதுக்கு நம்ம ஆக்ஷன் எப்படி வைப்போம்? ஓகேங்களா? திக்னா ஜஸ்ட் தள்ளி மட்டும் வைப்போம், ராக் தள்ளி வச்சோம். அப்புறம் லாம் ஜலாலான்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி அந்த ரூல்ஸ் படிப்போம். அப்ப அதுக்கு நம்ம தள்ளி காட்டும். அதுக்கப்புறம் ஹை லெட்டர், இங்க பாருங்க, ஹை லெட்டர் அப்படின்னு சொன்னா அதாவது அதுல திக்னஸ் இருக்கு, சிக்கன் ஹை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயர்வான எழுத்து, அதாவது காஃப், ஹா, ரைன், கா, ரா, ஹா, இந்த 3 எழுத்துக்கள் நம்ம படிச்சோம். அப்புறம் சிக்கன் ஹை, அதாவது வெரி சிக்கன் வெரி ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தடிப்பமான, பருமனான, உயர்வான எழுத்து, தடிப்பமான எழுத்துன்னு கூட. அப்படிங்கிறதுல 4 லெட்டர்ஸ் நம்ம படிச்சோம். சுவாது, பாது, தோ, வோ, இந்த 4 எழுத்துக்கள் தடிப்பமாவும் இருக்கு, உயர்வாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இதுதான் அதற்கான உதாரணங்கள். பாருங்க, திக்கோட எழுத்துல நம்ம ரா படிச்சிருக்கோம். அதே மாதிரி தடிப்பமான, அழுத்தமான எழுத்துக்கள் அப்படிங்கறதுல வந்து காஃப், ஹா, ரைன் பார்த்தோம். நம்ம வந்து ஹை பண்ணி காமிச்சோம். அதே மாதிரி சிக்கன் ஹை, வெரி சிக்கன் ஹைங்கிறதுல சாத், தாத், தா, லா, இந்த 4 எழுத்துக்கள். இதை வந்து சிம்பிளா நம்ம இந்த இமேஜ்ல, இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப திக்கான லெட்டர் ரா, அப்புறம் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கக்கூடியது. ஒன்லி திக் லெட்டர்ஸ், சிக்கன் ஹை லெட்டர்ஸ் அப்படிங்கறதுல வந்து காஃப், ரைன், ஹா. வெரி சிக்கன் வெரி ஹை அப்படிங்கறது சாத், தாத், தா, லா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து அரபில வந்து வேற டெக்னிக்கல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் இருக்கு. தஃப்ஹீம், இஸ்திஅலா, ஹுரூஃபுல் இஸ்திஅலா, ஹுரூஃபுத் தஃப்ஹீம் அப்படிங்கிறது எல்லாம் இதற்கு சொல்லப்படுகிறது. ஹுரூஃபுல் இத்பாக் என்றும் சொல்லப்படுகிறது. அது நம்ம சிஃபாத்துடைய பாடத்துல இன்னும் முழுமையா நம்ம படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இதை வந்து நல்ல முறையில நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
மற்ற அனைத்து எழுத்துக்களும் என்னது, மென்மையானது, அதாவது தாழ்ந்த எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இஸ்திஃபாலாவுடைய எழுத்துக்கள், நாக்கும் தாழ்ந்து இருக்கும், அதனுடைய சத்தமும் தாழ்ந்து இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மஹரஜ் பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம போயம் சொல்லும் போதே உயர்வான எழுத்தை உயர்த்தி, நம்ம தடிப்பமான எழுத்தை தடித்த மாதிரி, அதே மாதிரி வெரி திக்கன் ஹையை நம்ம ரைஸ் பண்ணி, அதே மாதிரி நம்ம தள்ளி வச்சு நம்ம காமிச்சதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். இது நம்மளுக்கு 10 மெசேஜை தருது. ஒன்னு என்ன, அனைத்து எழுத்துக்களையும் அடக்கிய ஒரு பாடம். இந்த போயம் அப்படிங்கிறது, இந்த போயம்ல எல்லா லெட்டர்ஸும் வந்துருது. ABCEFG நம்ம சொல்ற மாதிரி இந்த மாபாஃபல எல்லா லெட்டர்ஸ் வந்தது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லாமே நம்மளோட டிப்ஸ்ல இருக்குது, விரல் நுனியில இருக்குது. அப்படியே நம்ம விரல்ல வச்சு நம்ம அப்படியே சொல்றோம், நம்ம நாவல ரொம்ப சுலபமா வருது. 3வது, உதட்டுல தொடங்கி தொண்டை வரைக்கும் அப்படியே வரிசை ஆர்டரா வருது. அலிபாத்தாங்கிற மாதிரி கொண்டு வராம உதடு, நுனிநாக்கு, நடுநாக்கு, ஓரநாக்கு, தொண்டை, கீழ்த்தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை அப்படிங்கிற மாதிரி ஆர்டரா வருது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்து ஒவ்வொரு மஹரஜும் தன் சாயலில் ஒத்த எழுத்துக்களோடு வருது. அதாவது அலிபாத்தா சாங்கிற மாதிரி ட்ரே லெட்டர்ஸ், அப்புறம் ஜீம் மாதிரி ஜீம் ஹா மாதிரி ஒரே மாதிரியான ஷேப்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கிறதோடு நம்ம கொண்டு வராம உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கிறத அடுத்தடுத்து கொண்டு வர்றோம் மஹரஜ வச்சு. இது ஒரு பியூட்டி. அடுத்து 5வது, நயத்தோடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ அதுல என்ன, நம்ம அந்த ப்ராப்பரான இந்த ஆர்டர்ல நம்ம அதை உச்சரிப்பையே அடிப்படையாக பேஸா கொண்டு நம்ம என்ன செய்யறோம், வரிசைப்படுத்தி சொல்றோம். மெயின் விஷயம் 6th, TPI ஆக்ஷன், டோட்டல் பிசிக்கல் இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்ஷனோட நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அந்த டிபிஐல சிஃபாத்தை பொருந்துரும். சரிங்களா? சிஃபாத்தை பொருத்தி கீழே கை காட்டுறோம், மேல கை காட்டுறோம், தள்ளி வச்சு காட்டுறோம், மேல வச்சு தள்ளி காட்டுறோம். இந்த மாதிரி இதையும் கொண்டு வர்றோம். ஹரத்துகளுக்கு ஏற்றவாறு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃபத்தா இதான் பார்த்துருக்கோம். கஸ்ரா, தம்மா, ஃபத்தா தேன், கஸ்ரா தம்ம தேனுக்கெல்லாம் கூட என்ன இருக்குது, போயம் இருக்கு. பின்னாடி அதையும் நம்ம படிப்போம். அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போயம் மூலியமா இருக்கு. அப்ப யதார்த்தமான முறையில பெரிய அளவுல டெக்னிக்கல் வேர்டு, டெர்மினாலஜிஸ் எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்காம, அந்த வார்த்தைகளை படிச்சுக்காம, அதே மாதிரி இந்தந்த எழுத்துலாம் தடிப்பு, இந்தந்த எழுத்துலாம் மென்மை, இது இங்க இருக்குது, அது அங்க இருக்கு, அப்படிலாம் பிரிச்சு படிக்காம ஒரு போயம் ஆக்ஷனோட சொன்னா அந்த ஆக்ஷனே நம்மளுக்கு ஹையா லோவா அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து சொல்லிடுது. ஃபைனலி சிஃபாத்தை எளிதான முறையில புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஷார்ட்கட் மெத்தடா, இது சிம்பிள் மெத்தடா இந்த போயம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 10 அம்சங்கள், இந்த 10 சிறப்புகள், இந்த 10 பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் இந்த போயம் ஆக்ஷனோட ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி சொல்றதுல இருக்கு. அதுக்காக இதை நம்ம விடாம கண்டிப்பா நல்ல முறையில பிராக்டிஸ் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசுல பதிவு வைக்கிறதுக்கு ஒரு 6 லைன்ஸ். இந்த 4 எழுத்துக்களை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொண்டது, கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. கவனம் இல்லாம சொல்றவங்க, நாளையுமே ஒரே மாதிரி சொல்றவங்க இருக்காங்க, மாத்தி மாத்தி தவறா சொல்றவங்களும் இருக்காங்க. ஆக கவனம் இல்லாம சொல்றவங்க ஒரே உச்சரிப்பை வச்சோ இல்ல 2 உச்சரிப்பு வச்சு இந்த 4 எழுத்தையுமே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஜ, ஜால், ஜா, ஜுவாத் அந்த மாதிரியோ அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஒன்னொன்னுக்குமே என்ன இருக்கு, தனித்தனி உச்சரிப்பு இருக்கு. ஜ, ரால், வோ, பாத். ஓகேங்களா? ஜ, த, வ, ப அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இந்த 3 எழுத்தையும் எஸ் உடைய உச்சரிப்புல ஒரே அடி அடிக்கிறவங்க இருக்காங்க. ச ச ச அப்படி கிடையாதுல்ல. த ச ச. ஓகேங்களா? அப்ப த சீன் சாத் என்ற உச்சரிப்பின்படி இதை நம்ம கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி ரெண்டையுமே தாவுடைய உச்சரிப்பு தான், அது மென்மை, இது தடிப்பம். த போ, த போ. ஆனா ரெண்டையுமே கவனக்குறைவா சொல்றவங்க த தா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி இது 3லயும் பாத்தீங்கன்னா இந்த கே, கே, ஹெச், கியூ உடைய சவுண்ட் இருக்கா, இதையும் நம்ம ஒரே மாதிரி சொல்லிடாம கேஃப், ஆஃப், ஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கே, வ, ஹோ அப்படிங்கிற மாதிரியான உச்சரிப்பு இதுல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தெரியும். பட் இது கீழ்த்தொண்டை அ, இது நடுத்தொண்டை அ, ஹம்சா அ, ஐன். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன டிஃபரன்ஸ் தான். கீழ்த்தொண்டை ஹ, 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 இது நடுத்தொண்டை ஹ, ஹ. இதுக்கான டிஃபரன்ஸ்லாம் அந்தந்த பாடத்துல உங்களுக்கு நல்ல முறையில நிறைய உதாரணங்களோடு விளக்கப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சிருப்பீங்க. சோ ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 6 லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கலாம். உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் இதுல தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற. அப்ப அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்தோமோ அந்த எக்ஸாம்பிள்ஸோட பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல என்ன தவறு இருக்கு, உச்சரிப்புலையோ அல்லது பண்புலையோ தவறு இருக்கா, அதை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷால்லா இது கிளியர் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இன்ஷால்லா அடுத்த செஷன், அடுத்த பாடத்துல என்னங்கிறத அடுத்த அமர்வில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் வெளியில் வெளியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பில் 18வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பிச்சு இருக்கிறோம். இதில் நாம் சூரத்துன் நாஸ்
முதல் 4 வசனங்களை பார்க்க போகிறோம். மாஷா அல்லாஹ். இதில் இருக்கக்கூடிய மஹ்ரஜுகள், சிஃபாத்துகள், கவாய்துகள், முக்கியமாக உன்னாக்கள் அதிகமாக இடம்பெற போகிறது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்ல பார்க்க போறோம். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய குரல் வளர்ச்சி, நம்மளுடைய டோனை, நம்மளுடைய குரலை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது, குறைத்து மதிப்பிட கூடவே கூடாது. நம்மளாம் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் ஆயிட முடியுமா, நம்மளாம் அஃபாசி ஆயிட முடியுமா அப்படிங்கிறது இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குரல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கராத், சரிங்களா? நமக்கென்று ஒரு யூனிக்கான ஒரு குரல் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி ஒரு தனி குரல் இருக்கோ, ஒரு தனி சவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஓதும் போது அவர்களுக்கு என்று ஒன்று வரும். ஒன்னு கேட்டு கேட்டு பழகி பழகி அதை நம்ம வைரல் ஆக்கி அது நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கே தவிர, அல்லது சற்று அவருடைய திறமை அதில் சற்று கூடுதலா இருப்பதனால அது அழகா இருக்கே தவிர, எல்லாமே அதே மாதிரி அதிகமாக ஓதப்பட்டு கேட்கப்பட்டு அது ரசிக்கப்பட்டால் அதுவும் அழகே, உங்களது குரலும் அழகே, சரிங்களா? அதனால இது எதுக்காக நம்ம இந்த சிந்தனையை சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஓதுறதுல குரல் ஒன்றும் பெரிய அழகானதெல்லாம் கிடையாது, நீ என்ன அவ்வளவு பெரிய சூப்பரா ஓதுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை ஓத விடாமலாம் ஆக்குவோம். அல்லது சத்தம் போட்டு ஓத விட மாட்டான் ஷைத்தான். அப்ப அதெல்லாம் இல்லாம நம்ம குரலையும் அல்லாஹ்ல கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸா நம்ம ஓதக்கூடியதை, அல்லாஹ் குரானை தனது அடியார் ஓதக்கூடிய குரானை செவிமடுத்து கேட்பதை விடவும் எதையும் அல்லாஹ்ல கேட்பதில்லை. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். ஆக அல் குரானை நாம் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த குரலில் நாம் கற்ற அந்த தஜ்வீத் முறையோடு நாம் ஓதும் பொழுது அது சிறப்பை பெறுகிறது. அதை நாமளே ரசித்து ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி உண்டு. சூரத்து நாஸை நாம் பயிற்சி செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த குல் வந்துகிட்டே இருக்கு. குல் அஊது ஃபலக்ல வந்துருச்சு, சரிங்களா? அஊது பில்லாஹ் நம்ம படிச்சிட்டோம். சோ ஆல்ரெடி எல்லாம் வந்த வார்த்தைகள் தான். குல் அஊது, குல் அஊது சேர்த்து சொல்லும்போது குல் அஊது உதடுகள் குவித்த வண்ணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல இதை நம்ம படிச்சோம். பிரப்பி ரா தடிப்பமா, பிரப்பி பிரப்பி பிரப்பின் நாஸ், பிரப்பின் நாஸ் நிறுத்தும் போது அது சுக்குனாகி விடுகிறது. நூன்ல சப்து இருக்கும்போது, நூன் மீம்ல சப்து இருக்கும்போது முழுமையான உண்ணா கொடுப்போம். அந்த அடிப்படையில் நாக்கு மஹரஜை டச் பண்ணியே நம்ம தாராளமா உண்ணா சில இஹ்பால தான் டச் பண்ணாம இன்பிட்வீன்ல வைப்போம். இங்க டச் பண்ணி இதான் உண்ணா. ஓகே, இதான் இஹ்பா. அப்படின்னு உண்ணா செய்யலாம். பிரப்பின் நாஸ், பிரப்பின் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ். சொல்லுங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ். இதுதான் முதல் வசனம். மலிகின் நாஸ், இலாஹின் நாஸ். இப்போ ஒன் பை ஒன்னா இந்த நூன் ஃபுல்லா ஒன்னா, அந்த சூரா ஃபுல்லா ஒன்னா தான் ஃபினிஷிங்ல. ஓகேங்களா? மலிகி, மாலிகி யௌமித்தீன். அதுல அலிஃப் சுகுரா இடம் பெற்றதால் அது மாலிக். இது மலிக். மலிகி, மலிகி, மலிகின் நாஸ், மலிகின் நாஸ். ஓகே, ரொம்ப ஈஸி. இலாஹின் நாஸ், இலாஹி, இலாஹி, இலாஹின் சேர்த்துணும். இலாஹி இழுக்க முடியாது, அடுத்த எழுத்துல நம்ம சேர்த்துறோம். இலாஹின் நாஸ், இலாஹின் நாஸ். இந்த நீட்டுறது இருக்கு பாத்தீங்கன்னா, நாஸ், அது 2 4 6 எல்லாமே கூடும். நீங்க முதல் ஆயத்துல நீங்க 6 நீட்டிங்கன்னா ஃபுல்லா 6 நீட்டணும். 4னா 4, 2னா 2. ஒருவேளை நம்ம நீட்டி ஓதிட்டு வந்தோம்னா இங்கே நீட்டிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 நீட்டி ஓதிட்டு வந்தோம்னா இலாஹின் நாஸ் 6 நீட்டலாம். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மின் ஷர்ரி சூரா ஃபலக்ல இருந்து வருது. மின் ஷர்ரி இக்ஃபா செய்றோம். ஓகேங்களா? மின் ஷர்ரி மென்மையான ரா. மின் ஷர்ரில், மின் ஷர்ரில் வஸ்வாசில் வாவ் உதடுகள் குவித்து குவித்து வஸ்வாசில். من شر الوسواس الخناس. خ highlighter. خناس خناس. சொல்லுங்க. من شر الوسواس الخناس. من شر الوسواس الخناس. من شر الوسواس. من شر الوسواس. சொல்லுங்கள். من شر الوسواس وسواس الخناس. الخناس الخناس وسواس الخناس. இதை காஃப் மாதிரி கன்னாஸ் சொல்லிடக்கூடாது. நல்லா காஃப் போட்டு அடிச்சிருக்காங்க. சிலர் அந்த தவறு வருது. அல்லது ஹாவாக ஹன்னாஸ் சொல்லிடக்கூடாது. ஹன்னாஸ் காரி. ஆனா நம்ம
லோகம் சொல்லக்கூடாது. ஹன்னாஸ் இல்ல, ஹன்னாஸ் இல்ல, ஹன்னாஸ், ஹா 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 இல்ல, ஹா ஹன்னாஸ். இந்த அளவுக்கு இதை பெர்ஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சிறுக சிறுக பிராக்டிஸ் பண்றோம். கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 வசனங்களை நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருப்போம். அடுத்த அந்த செஷன்ல இந்த சூறாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.